என்கிட்ட ஒரு வால்வு இருக்குது. 1 inch சைஸ் கொண்ட வால்வு. 1 inch சைஸு அந்த பிளான்ஸோட சைஸு. வால்வு டைப் குளோபல் வால்வ். இதில் நீடில் மேலே கீழே போகிறதுனால இதை ஆன் ஆஃப் செய்ய முடியும். அந்த வால்வில் வந்து நம்ம இந்த மீட்டரை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் பண்ணி ஆன் ஆஃப் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இது எக்கோவோட CA71 ஹேண்ட் காலிப்ரேட்டர். இது பொசிஷனர். இதுலேயே வந்து ரெகுலேட்டர் பொருத்தப்பட்டிருக்கும். 2 ப்ரெஷர் கேஜ் கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சிவேட்டர். இது ஆக்சிவேட்டர் டைப்பு ஃபெயில் டு க்ளோஸு. ஏரை கட் பண்ணிட்டா ஸ்ப்ரிங் டென்ஷனில் க்ளோஸ் பண்ணிடும். இது வந்து எவ்வளோ % ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு அந்த இண்டிகேட்டர். இதுதான் அந்த வால்வு. இதுதான் குளோபல் டைப் வால்வு. இது 1 inch சைஸு 150. இந்த வால்வுக்கு டைரக்ஷன் இருக்குது. அந்த டைரக்ஷனை பார்த்து தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். மாற்றி இன்ஸ்டால் பண்ணால் வேலை செய்யாது. ஏர் டியூப்பை மாட்டிக்கலாம். ஏர் டியூப்போடைய சைஸு 1/4 RC. இந்த ப்ரெஷர் கேஜ் ரெண்டுலேயும் நம்ம இப்போ ஏர் ப்ரெஷரை கொடுத்த உடனே ப்ரெஷர் கேஜ் ஒன்று காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொன்று நம்ம பொசிஷனர்லேருந்து அவுட் ஆகுது. இந்த அவுட் ஆகிற ஏர் தான் நம்ம ஆக்சிவேட்டருக்கு போகும். இப்போ தெர்மல் பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு கேபிளை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நான் மைனஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். மீட்டர் சைடில் சோர்ஸ் பக்கமாக மைனஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வால்வில் இருக்க தெர்மல் பாக்ஸில் மைனஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிளாக் கலரை. இதுக்கு பொலாரிட்டி இருக்குது. அந்த பொலாரிட்டியை பார்த்து தான் மாட்டிக்கணும் கேபிளை. இப்போ ரெட் கலர் கேபிளையும் மாட்டிக்கலாம். இது ப்ளஸில் மாட்டிக்கிறேன். கேபிளை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்தது மீட்டரை ஆன் பண்ணிக்கிறேன். சோர்ஸ் செட்டப்பை 4 to 20 milliamps செட் பண்ணிக்கிறேன். சோர்ஸை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 8 milliamps கொடுக்குறேன். 12 milliamps கொடுக்குறேன். 16 milliamps, 20 milliamps கொடுக்குறேன். அது 100% ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த ஏரோ வந்து மூவ் ஆகினது வந்து 0லேருந்து 100%க்கு மூவ் ஆகும். அது என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த பக்கம் பார்க்கலாம். இப்போ பார்க்கணும். 8 milliamps கொடுக்குறேன். ஏரோ 25க்கு போகுது. 12 milliamps கொடுக்குறேன். ஏரோ 50% போகுது. 16 milliamps கொடுக்குறேன். ஏரோ 75% போகுது. 20 milliamps கொடுக்குறேன். ஏரோ 100% போகுது. திரும்பவும் ரெடியூஸ் பண்ணுறேன். 50%, 25%, 0%. நம்ம 20க்கு மேலே கொடுக்கக்கூடாது. கொடுத்தா பாயில் ஆகிடும். நம்ம எவ்வளோ இன்ஜெக்ட் பண்ணுறோமோ பொசிஷனருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரெஷர் கேஜும் 0லேருந்து இந்தாண்ட இருக்க மேக்ஸிமம் ப்ரெஷரை ரீச் பண்ணோம். 100% கொடுத்தா இங்கே இருக்கிற 100% ரீச் பண்ணோம். நம்ம ரெகுலேட்டரில் 2.5 bar செட் பண்ணியிருப்போம். 2.5 bar செட் பண்ணுறது வால்வோடைய ஸ்பெக் டீட்டெயிலில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம ஏஆர்எஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்.